10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். எக்ஸசைஸ் 3.5 ல பாருங்க. எக்ஸாம்பிள் 3.30 if tan theta by 2 equal to root of 1 minus a divided by 1 plus a into tan pi divided by 2 அப்படிங்கிறாங்க. ஓகே, if tan theta by 2 equal to என்னன்னு கொடுத்துருக்காங்க, root of 1 minus a divided by 1 plus a into tan pi divided by 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. then prove that cos pi equal to cos theta minus a divided by 1 minus a cos theta அப்படின்னு proof பண்ண சொல்கிறாங்க. ஓகே, givenல கொடுத்துருக்குது tan theta by 2 equal to root of 1 minus a divided by 1 plus a into tan pi by 2 இதை givenல கொடுத்துட்டாங்க. proof பண்ணக்கூடிய ரிசல்ட் என்ன அப்படின்னா cos pi equal to cos theta minus a divided by 1 minus a cos theta அப்படிங்கிறத proof பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ரைட், சொல்யூஷன் பாருங்க. we know that cos pi equal to, ஓகே, ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம் நம்ம. என்ன அப்படின்னா cos 2 theta equal to, ஓகே, 1 minus tan square theta divided by 1 plus tan square theta அப்படின்னு படிச்சிருப்போம். cos 2 theta ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 4 ஃபார்முலாஸ் இருக்குது. ஓகே, cos 2 thetaவுக்கு டோட்டலாக 4 ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ அதில் ஒரு ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா 1 minus tan square theta divided by 1 plus tan square theta அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஓகேவா, cos 2 theta equal to 1 minus tan square theta divided by 1 plus tan square theta அப்படின்னு. ஓகே, இதுக்கு half angle ஃபார்முலா எப்படி சொல்லுவீங்க? half angle ஃபார்முலா அப்படின்னா அந்த 2 thetaவை ஃபுல்லாக என்ன செய்கிற 2ஆல் டிவைட் பண்ணிக்கும். அதான் half angle ஃபார்முலா. அப்போ cos 2 theta equal to 1 minus tan square theta divided by 1 plus tan square theta இது ஃபார்முலா. இதனுடைய half angle ஃபார்முலா அப்படின்னா ஆர்குமெண்ட் அப்படியே என்ன செய்கிற 2ஆல் டிவைட் பண்ணுங்க. அப்போ என்ன கிடைக்கும்? cos theta equal to 1 minus tan squared theta by 2 divided by 1 plus tan squared theta by 2 அப்படின்னு. அப்படியே ஆர்குமெண்ட் நீ என்ன செய்யணும்? 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா இதனுடைய half angle ஃபார்முலா கிடைச்சிரும். ஓகே, அப்போ cos half angle ஃபார்முலா என்ன சொல்லுவீங்க? cos theta equal to 1 minus tan squared theta by 2 divided by 1 plus tan squared theta கூட என்ன செய்யணும்? 2ஆல் டிவைட் பண்ணால் theta by 2. ஓகே, அப்போ cos theta equal to 1 minus tan squared theta by 2 divided by 1 plus tan squared theta by 2 அப்படின்னு. ஓகேங்களா, ரைட், அந்த thetaக்கு பதில் அப்படியே pi அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்போ we know that cos pi equal to, கரெக்டுங்களா, thetaவுக்கு பதில் இந்த ஃபார்முலாவில் இதனுடைய half angle ஃபார்முலா இருக்கா, half angle ஃபார்முலாவில் thetaவுக்கு பதில் என்ன யூஸ் பண்ணிக்கிறேன்? pi அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகே, நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்? cos pi equal to தானே இந்த ரிசல்ட் ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல வரக்கூடிய இந்த ஃபார்முலாவில் cos 2 theta equal to 1 minus tan square theta by 1 plus tan square theta இருக்கா, இதனுடைய half angle ஃபார்முலாவில் thetaவுக்கு பதில் என்ன போடுறேன்? உங்களுக்கு piன்னு போடுறேன். ஓகே, அப்போ என்ன கிடைக்கும்? cos pi equal to 1 minus tan squared thetaவுக்கு பதில் என்ன போடணும்? pi divided by 2 divided by 1 plus tan squared thetaவுக்கு பதில் pi divided by 2 அப்படின்னு போடுறீங்க. ஓகே, we know that cos pi equal to 1 minus tan squared pi by 2 divided by 1 plus tan squared pi by 2 அப்படிங்கிறது ஃபார்முலா. ஓகே, இந்த cos 2 theta equal to 1 minus tan squared by 1 plus tan squared இந்த ஃபார்முலாவோட half angle ஃபார்முலாவை எடுத்துக்க. அந்த half angle ஃபார்முலாவில் thetaக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ணிக்கிறவனுக்கு pi அப்படின்னு அப்ளை பண்ணுறாங்க. ஏன்னா ப்ரூஃப் பண்ணக்கூடிய ரிசல்ட் cos pi equal to ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. அப்போ இந்த ஃபார்முலாவோட half angle ஃபார்முலாவில் thetaக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணிக்கிறேன்? pi அப்படின்னு போடுறேன். அப்போ என்ன கிடைக்கும்? cos pi equal to 1 minus tan squared thetaக்கு பதிலாக pi போட்டிருக்கேன். அப்போ tan squared pi by 2 divided by 1 plus tan squared thetaக்கு பதிலாக என்ன போடணும்? pi by 2 அப்படின்னு. ஓகே, அப்போ cos pi equal to என்ன கிடைக்குது? 1 minus tan squared pi by 2 divided by 1 plus tan squared pi by 2 அப்படின்னு கிடைக்குது. ஈக்குவேஷன் நம்ம இது என்னென்னு எடுத்துக்கிறேன்? 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா, ரைட். அப்போ அடுத்து என்ன செய்யணும்? இந்த cos pi equal to தானே இந்த cos theta minus a divided by 1 minus cos theta a into cos theta தானே ப்ரூஃப் பண்ணணும். ரைட், இப்போ இதில் என்ன வந்திருக்கு உனக்கு? cos pi equal to 1 minus tan squared pi by 2 by 1 plus tan squared pi by 2 அப்படின்னு வந்திருக்கு. சரிங்களா, அப்போ இந்த tan squared pi by 2 இல்லை tan pi by 2க்கு வேல்யூ தெரிஞ்சால் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? ப்ரூஃப் பண்ண முடியும். ஓகே, ரைட். இப்போ கிவனில் பாருங்கள் என்ன கொடுத்துக்கிறாங்க? tan theta by 2 equal to root of 1 minus a divided by 1 plus a into tan pi by 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ரைட், அடுத்து என்ன செய்யறோம் அப்படின்னா நமக்கு தேவை ஈக்குவேஷன் 1ல என்ன வந்திருக்குதுன்னு பாருங்கள்? tan squared pi by 2. இன்னும் சொல்ல போனால் tan pi by 2 அந்த வேல்யூ தெரிஞ்சால் தான் என்ன கண்டுபிடிக்க முடியும்? cos pi அப்படிங்கிறது ஈக்குவல் டு இந்த ப்ரூஃப் பண்ணக்கூடிய பார்ட் ப்ரூஃப் பண்ண முடியும். சரிங்களா, அப்போ கிவனில் tan theta by 2 equal to root of 1 minus a divided by 1 plus a வந்திருக்கா into tan pi by 2. இந்த இதில் என்ன செய்கிறேன்? tan pi by 2க்கு வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். ஓகே, tan theta by 2 equal to root of 1 minus a divided by 1 plus a into tan pi by 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த கிவனில் கொடுத்துக்கூடிய இந்த ரிசல்ட் வந்து tan pi by 2க்கு வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். ஓகே, tan pi by 2க்கு வேல்யூ கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா tan pi by 2 இங்கே வரக்கூடிய root of 1 minus a divided by 1 plus a ரெண்டு மல்டிப்ளை. ஸோ இந்த சைடு வந்து ஈக்குவேஷன் இந்த சைடு வந்து டிவைடில் வருமா? அப்போ tan
theta by 2 divided by root of 1 minus a divided by 1 plus a equal to tan pi by 2 கரெக்ட்டுங்களா இது ரெண்டும் மல்டிப்ளைல இருக்கு சோ நம்ம எனக்கு தேவை tan pi by 2 மட்டும் தான் சோ இந்த பார்ட் அப்படியே கீழ டிவைட்ல கொண்டு வந்திருக்கேன் அப்ப tan theta by 2 divided by root of 1 minus a divided by 1 plus a equal to tan pi by 2 அப்படினு கிடைக்குது ஓகே ரைட் இந்த இடத்துல root of 1 minus a divided by 1 plus a இருக்கு இல்லையா அப்படியே நியூமரேட்டருக்கு 1 plus a வை கொண்டு போய்டுங்க அப்ப என்ன கிடைக்கும் root of 1 plus a divided by 1 minus a into இங்க வரக்கூடிய tan theta by 2 அப்படிங்குது ஓகே அப்ப tan pi by 2 equal to இந்த டினாமினேட்டர்ல வரக்கூடிய 1 plus a root of 1 plus a அப்படியே நியூமரேட்டர் கொண்டு போயிறேன் ஓகேங்களா அப்படியே நியூமரேட்டர் கொண்டு போனா அப்ப என்ன ஆயிடும் உங்களுக்கு அப்ப root of 1 plus a divide இங்க வரக்கூடிய root of 1 minus a அப்ப root of 1 plus a divided by 1 minus a into மேல நியூமரேட்டர்ல வரக்கூடிய tan theta by 2 அப்படினு சரிங்களா அப்ப tan pi by 2 க்கு என்ன வேல்யூ கிடைக்குது root of 1 plus a divided by 1 minus a into tan pi by 2 னு கிடைக்குது ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படினு எடுத்துக்கறீங்களா இந்த ஈக்குவேஷன் 2 என்ன செய்றோம் அப்படினா நமக்கு என்ன ப்ரூஃப் பண்ணனும் cos pi equal to தான ப்ரூஃப் பண்ணனும் அப்ப இந்த ஈக்குவேஷன் 2 என்ன செய்றேன் ஈக்குவேஷன் 1 ல சப்ஸ்டிட்யூட் பண்றேன் ஓகேங்களா tan pi by 2 ஓட வேல்யூ தெரிஞ்சிச்சு இந்த tan pi by 2 வேல்யூ என்ன செய்றேன் அப்படினா ஈக்குவேஷன் 1 ல 1 minus tan square pi by 2 divided by 1 plus tan square pi by 2 னு சொல்லிருக்காங்க இல்லையா இதல அப்ளை பண்றேன் ஓகே அப்ப சப்ஸ்டிட்யூட் 2 in 1 we get அப்ப cos pi equal to 1 minus ஓகேங்களா 1 minus tan squared pi by 2 உனக்கு என்ன வேல்யூ தெரியும் tan pi by 2 க்கு தெரியும் நமக்கு தேவை tan squared அப்ப இந்த டேர்ம் அப்படியே என்ன செய்ற ஈக்குவேஷன் 2 ல இந்த டேர்ம் இருக்கு இல்லையா அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்க ரூட் ஸ்கொயர் பண்ணா என்ன ஆகும் ரூட் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகுமா the root of 1 plus a divided by 1 minus a இத ஸ்கொயர் பண்ணா என்ன ஆகும் உனக்கு ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகும் அப்ப 1 plus a divided by 1 minus a மட்டும் கிடைக்குமா அடுத்து tan theta by 2 ஸ்கொயர் பண்ணா tan square theta by 2 அப்படிங்குது சரிங்களா so equation 2 என்ன செய்றேன் 1 ல சப்ஸ்டிட்யூட் பண்றேன் அப்ப cos pi equal to அப்படியே எழுதிக்கங்க 1 minus இங்க வரக்கூடிய tan squared pi by 2 வேல்யூ அப்ளை பண்ணனும் tan pi by 2 க்கு என்ன தெரியும் root of 1 plus a by 1 minus a into tan theta by 2 அப்படினு தெரியும் சரிங்களா அப்ப tan squared அப்படினா என்ன செய்வா ஸ்கொயர் பண்ணுவீங்க இந்த பக்கமும் இந்த பக்கம் ஸ்கொயர் பண்ணா ரூட் என்ன ஆயிடும் கேன்சல் ஆகி எது மட்டும் கிடைக்கும் 1 plus a divided by 1 minus a into இங்க வரக்கூடிய tan squared theta by 2 அப்படிங்குது ஓகே ரைட் டிவைட் பை அடுத்து என்ன ஃபார்முலா 1 plus அப்ப 1 plus போட்டுக்கோ tan squared pi by 2 அப்படிங்கறாங்க ஓகே அப்ப tan pi by 2 ஸ்கொயர் பண்ணுங்க tan pi by 2 தான இந்த டேர்ம் அப்படியே ஸ்கொயர் பண்ணா 1 plus a divided by 1 minus a into இத ஸ்கொயர் பண்ணா tan square theta by 2 அப்படிங்குது கரெக்ட்டுங்களா அப்ப cos pi ஈக்குவேஷன் 2 வை ஈக்குவேஷன் 1 ல அப்ளை பண்றேன் நான் அப்ப cos pi equal to 1 minus tan squared pi by 2 அதோட வேல்யூ என்ன கிடைக்குது உங்களுக்கு 1 plus a divided by 1 minus a into tan square theta by 2 divided by 1 plus tan square pi by 2 கான வேல்யூ அப்ளை பண்ணிக்கிறேன் 1 plus a divided by 1 minus a into tan square theta by 2 அப்படினு ஓகே ரைட் இப்போ LCM எடுக்கறேன் LCM எடுக்கறப்ப இங்க டினாமினேட்டர் என்ன 1 minus a இருக்கா கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும் 1 into 1 minus a அப்ப 1 minus a minus 1 plus a into இங்க வரக்கூடிய tan square theta by 2 ஓகே டிவைட்ல என்ன கிடைக்கும் ஒரு 1 minus a இருக்குமா இந்த நியூமரேட்டர்லயும் டிவைட்ல என்ன வரும் 1 minus a வரும் கீழ டினாமினேட்டர்லயும் LCM எடுத்துட்டு சிம்பிளை பண்றப்ப ஒரு டினாமினேட்டர்ல ஒரு 1 minus a வரும் கரெக்ட்டானு பாருங்க நியூமரேட்டர்லயும் LCM எடுத்ததுக்கு அப்புறம் நியூமரேட்டர்லயும் ஒரு 1 minus a இருக்கும் டினாமினேட்டர்லயும் LCM எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 1 minus a இருக்கும் ரெண்டுலயுமே நியூமரேட்டர்லயும் சரி டினாமினேட்டர்லயும் சரி LCM எடுத்ததுக்கு அப்புறம் டிவைட்ல என்ன கிடைக்கும் அப்படினா 1 minus a இருக்கும் மேலே இங்கேயே என்ன செய்ய கேன்சல் பண்ணிடலாமா ரெடி கேன்சல் பண்ணிட்டு LCM மட்டும் எடுத்து சிம்பிளை பண்ணிக்கிறேன் ஓகே அப்ப LCM எடுத்தா என்ன வரும் இங்க 1 into 1 minus a ங்கிறது 1 minus a minus இங்க வரக்கூடிய 1 plus a into tan square theta by 2 ஓகேவா அதே மாதிரி கீழ டினாமினேட்டர் LCM எடுங்க 1 into 1 minus a நாடு 1 minus a plus அப்படினு போட்டுக்கோ 1 plus a into இங்க வரக்கூடிய tan square theta by 2 அப்படிங்குது ஓகேங்களா மேலேயும் கீழேயும் சரி ரெண்டுலயுமே LCM எடுத்து சிம்பிளை பண்றப்ப ஓகே நியூமரேட்டர்லயும் டிவைட்ல என்ன கிடைக்கும் 1 minus a வரும் அதே மாதிரி டினாமினேட்டர்லயும் உனக்கு என்ன கிடைக்கும் 1 minus a பட் மேலேயும் கீழேயும் வரக்க அந்த 1 minus a என்ன ஆயிடும் உனக்கு கேன்சல் ஆகிரும் சோ அப்ப ரிமைனிங் பார்ட் மட்டும் எடுத்துக்கறேன் ஓகேவா LCM எடுக்கறப்ப நியூமரேட்டர்ல டிவைட்ல ஒரு 1 minus a வரும் அதே மாதிரி LCM எடுக்கறப்ப டிவைட்ல கீழ டினாமினேட்டர்ல என்ன கிடைக்கும் ஒரு டிவைட் பார்ட்ல ஒரு 1 minus a வரும் ஓகே மேலேயும் கீழேயும் 1 minus a கேன்சல் ஆயிடும் சோ அப்ப LCM மட்டும் எடுத்து சிம்பிளை பண்ணிக்கிறேன் ஓகே ரைட் இப்போ 1 minus a அப்படியே வெச்சுக்கோ உள்ளார இத மல்டிப்ளை பண்ணுங்க -1 into tan square theta by 2 ஓகே அப்ப 1 minus a minus tan square theta by 2 அடுத்து பாருங்க minus a இங்க வரக்கூடிய tan square theta by 2 மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும் minus a tan square theta by 2 அப்படிங்குது ஓகே டிவைட் பை கீழ அதே மாதிரி 1 minus a அப்படியே எழுதிக்கோ plus 1 into tan square theta by 2 எப்படி எழுதுவீங்க tan square theta by 2 plus a into இங்க வரக்கூடிய tan square theta by 2 அப்படிங்குது ஓகே அப்ப 1 minus a plus 1 into tan square theta by 2
மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் ப்ளஸ் ஏ இன்ட்டு tan ஸ்கொயர் தீட்டா பை 2 அப்படிங்கிறது மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறேன் சரிங்களா. ரைட், இதில் என்ன செய்கிறேன் அப்படின்னா ஏலாம் ஒரு பக்கம் கொண்டு போய்க்கிறேன். ஓகே, மேலே நியூமெட்டில் பாருங்கள் 1 இருக்குது, மைனஸ் ஏ மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா பை 2 மைனஸ் ஏ tan ஸ்கொயர் தீட்டா பை 2 அப்படின்னு இருக்கா. ரைட், இங்கே வரக்கூடிய 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா பை 2 அப்படிங்கிறது ஒரு ப்ராக்கெட்டில் போட்டுக்கிறேன். கரெக்டாக ஏ கான்செப்ட் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஏ, இங்கே ஒரு ஏ இருக்குது மைனஸ் ஏ, அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஏ இன்ட்டு tan ஸ்கொயர் தீட்டா பை 2. அப்போ இந்த ஏ உள்ள டேர்ம் தனியாகவும் ஏ இல்லாத இந்த ரெண்டு டேர்மை தனியாகவும் எழுதிக்கிறேன். ஓகே, அப்போ ஏ இல்லாத டேர்ம் பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா பை 2 ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கிறேன் சரிங்களா. அடுத்து இதில் மைனஸ் ஏ இருக்குது, இங்கேயும் மைனஸ் ஏ இன்ட்டு tan ஸ்கொயர் தீட்டா பை 2 இருக்கா. அப்போ ரெண்டுலேயுமே மைனஸ் ஏவை காமனாக வெளியே எடுக்கலாமா, இந்த ரெண்டு டேர்ம்லையும் மைனஸ் ஏவை காமனாக வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே மைனஸ் ஏவை வெளியே எடுத்துட்டா அப்போ இங்கே என்ன கிடைக்கும் 1 கிடைக்குமா 1. அதே மாதிரி இந்த டேர்மில் மைனஸ் ஏவை வெளியே எடுத்துட்டீங்க காமனாக அப்போ என்ன கிடைக்கும் tan ஸ்கொயர் தீட்டா பை 2 அப்படிங்கிறது. ஓகே, அப்போ மைனஸ் ஏவை காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா பை 2 அப்படிங்கிறது. ஓகே, அப்போ 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா பை 2 மைனஸ் ஏவை காமனாக வெளியே எடுத்ததுக்கப்புறம் 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா பை 2 அப்படிங்கிறது. ஓகே, டிவைடு பை அதேமாதிரி காமனாக பாருங்கள் இங்கே 1 இருக்குது, இங்கே tan ஸ்கொயர் தீட்டா பை 2 இருக்குது, அது ரெண்டையும் எழுதிக்கிறேன். அடுத்து இங்கே மைனஸ் ஏ இருக்குது. ஓகே, ஃபோர்த் டைம் பாருங்கள் ஏ இன்ட்டு tan ஸ்கொயர் தீட்டா பை 2 இருக்கா. ரைட், இந்த மைனஸ் ஏவிலையும் இங்கே வரக்கூடிய ஏ இன்ட்டு tan ஸ்கொயர் தீட்டா பை 2 ரெண்டுலேயும் காமனாக என்ன வெளியே எடுக்கிறேன் மைனஸ் ஏவை வெளியே எடுக்கிறேன் சரிங்களா. ரெண்டுலையும் காமனாக மைனஸ் ஏவை வெளியே எடுக்கிறேன். மைனஸ் ஏவை வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உனக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் ஏவை வெளியே எடுக்கிறப்ப இங்கே ஃபஸ்ட்டில் 1, இங்கே மைனஸ் ஏவை வெளியே எடுக்கிறேன் அப்படின்னா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா பை 2 வருமா உங்களுக்கு. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டில் இங்கே 1, இங்கே வரக்கூடிய ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா பை 2 ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். மைனஸ் ஏ இருக்குது, இங்கே ஏ tan ஸ்கொயர் தீட்டா பை 2 அதில் மைனஸ் ஏவை வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா பை 2 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, மைனஸ் ஏ வெளியே எடுத்துட்டா 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா பை 2 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, ரைட், இப்போ மேலே கீழே என்ன செய்யணும் அப்படின்னா 1 ப்ளஸ் ஓகே நியூமரேட்டர்லையும் சரி டினாமினேட்டர்லையும் சரி என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம ப்ரூஃப் பண்ணக்கூடிய பார்ட் காஸ் தீட்டா மைனஸ் ஏ டிவைட் பை 1 மைனஸ் ஏ காஸ் தீட்டா இந்த பார்ட் தானே ப்ரூஃப் பண்ணணும். ரைட், இந்த பார்ட் ப்ரூஃப் பண்ணுறதுக்காக என்ன செய்யறேன் அப்படின்னா மேலையும் கீழையும் 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா பை 2 ஆல் மேலையும் கீழையும் டிவைட் பண்ணுறேன். அப்போ தான் வேல்யூ என்ன ஆகாது உனக்கு சேஞ்ச் ஆகாது. ஓகே, அப்போ நியூமரேட்டரை எழுதி டிவைடு பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா பை 2. ஓகே, 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா பை 2 ஆல் மேலையும் நியூமரேட்டர்லையும் சரி டினாமினேட்டரையும் சரி டிவைட் பண்ண அப்போ வேல்யூ என்ன ஆகாது உனக்கு சேஞ்ச் ஆகாது. அப்போ நியூமரேட்டரில் என்ன வருதோ அதை எழுதிக்கோ 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா பை 2 மைனஸ் ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா பை 2 கட்டுங்களா. நியூமரேட்டர் எழுதியாச்சு, அதை எதால் டிவைட் பண்ணுறீங்க 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா பை 2 ஆல் டிவைட் பண்ணுறேன். அதேமாதிரி டிவைடு ஹோல் டிவைடு போட்டு டினாமினேட்டர் என்ன உனக்கு இங்கே 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா பை 2 மைனஸ் ஏ 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா பை 2. ஓகே, அப்போ டினாமினேட்டர் எழுதி அதையும் நீ எதால் டிவைட் பண்ணுற 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா பை 2 ஆல் டிவைட் பண்ணுறீங்க. ஓகேங்களா. ரைட், இப்போ டிவைட் பண்ணுங்க பார்க்கலாம். அதாவது நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா பை 2 ஆல் டிவைட் பண்ணுறேன். ஓகே, ரைட், அப்போ டிவைட் பண்ணுறப்ப இங்கே பாருங்கள் ஃபஸ்ட் டைம் 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா பை 2 டிவைட் 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா பை 2 எழுதலாமா. 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா பை 2 டிவைட் 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா பை 2. ஓகே, அடுத்தது மைனஸ் ஏ இன்ட்டு இங்கே மேலே நியூமரேட்டரில் 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா பை 2 கீழே டிவைட்லையும் 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா பை 2. அப்போ 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் மேலேயும் கீழேயும் கேன்சல் ஆகுமா. கேன்சல் ஆகி என்ன கிடைக்கும் உனக்கு மைனஸ் ஏ மட்டும் கிடைக்கும். அப்போ மைனஸ் ஏவை மட்டும் போட்டிருக்கேன் சரிங்களா. ரைட், ஹோல் டிவைடு பை இப்போ டினாமினேட்டர் வாங்க இங்கே 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா பை 2 இருக்குது, கீழே டிவைட் பண்ணக்கூடியதும் 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா பை 2. ஸோ கேன்சல் ஆச்சு என்ன கிடைக்கும் 1. அப்போ 1 போட்டுக்கோ, இங்கே வரக்கூடிய மைனஸ் ஏ எழுதிக்கிங்க. அடுத்து மேலே என்ன கிடைக்கும் 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா பை 2 டிவைட் 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா பை 2. ஓகே, தனித்தனியாக டிவைட் பண்ணுறப்போ உனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா பை 2 ஆல் தனித்தனியாக டிவைட் பண்ணுறப்ப என்ன கிடைக்குது 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா பை 2 டிவைட் பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா பை 2 மைனஸ் ஓகே ரெண்டும் கேன்சல் ஆகி ஏ மட்டும் கிடைக்கும் மைனஸ் ஏ டிவைட் பை அதேமாதிரி இங்கே 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா பை 2 மேலேயும் கீழேயும் கேன்சல் ஆகி 1 மட்டும் கிடைக்குது மைனஸ் ஏ இன்ட்டு 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா பை 2 டிவைட் பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா பை 2 அப்படின்னு. ஓகேங்களா. ரைட், இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவேஷன் 1 பாருங்கள். இப்போ 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா பை 2 டிவைட் பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா பை 2 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 1 பாருங்கள் 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா பை 2 டிவைட் பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா பை 2 ஈக்குவல் டு காஸ் என்னென்னு எழுதிக்கலாம் தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாமான்னு பாருங்கள். இதே சேம் ஃபார்முலா பை வச்சு இருக்குது. ஓகேங்களா. ரைட், அப்போ இந்த எதுக்கான வேல்யூ அப்படின்னா காஸ் தீட்டாக்கான வேல்யூ. ஓகேங்களா. ஈக்குவேஷன் 1ல் பாருங்கள் 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா பை 2 டிவைட் பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா பை 2 ஈக்குவல் என்னென்னு எழுதிக்கலாம் நீங்கள் காஸ் தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ ஈக்குவேஷன் 1 யூஸ் பண்ணுறவங்களுக்கு அப்போ இந்த டேர்முக்கு பதில் என்னென்னு போட்டுக்கிறேன் காஸ் தீட்டா மைனஸ் இங்கே வரக்கூடிய ஏ காஸ் தீட்டா மைனஸ் ஏ டிவைட் பை 1 மைனஸ் ஏ இன்ட்டு இதே மாதிரி இந்த டேர்முக்கு என்ன செய்கிறேன் 1 ஈக்குவேஷன் 1 யூஸ் பண்ணுறேன்.
அப்போ இதோட வேல்யூ என்னன்னு கிடைக்கும் cos theta அப்படின்னு கிடைக்குது அப்போ cos pi equal to சரிங்களா cos pi equal to cos theta minus a divided by 1 minus a cos theta அப்படின்னு ப்ரூஃப் பண்ணியாச்சு ஓகேவா hence proved ஓகே ரைட் அடுத்த சம் பாருங்க எக்ஸாம்பிள் 3.32 prove that cos a into cos 2a into cos 2 squared a into cos 2 cube a into etc cos 2 power n minus 1 into a equal to sin 2 power n into a okay sin 2 power n into a divided by 2 power n into sin a இதுதான் ப்ரூஃப் பண்ண வேண்டிய பார்ட் சரியா எதை ப்ரூஃப் பண்ணணும் cos a cos 2a into cos 2 squared a into cos 2 cube a etc cos 2 power n minus 1 into a equal to sin 2 power n into a divided by 2 power n sin a இதான் ப்ரூஃப் பண்ணணும் ஓகேங்களா ரைட் LHS சைடு எடுத்துக்கிறேன் cos a cos 2a into cos 2 squared a into cos 2 cube a etc cos 2 power n minus a இதை எடுத்துக்கிறேன் சரிங்களா ரைட் இந்த LHS சைடில் என்ன செய்கிறேன் அப்படின்னா வேல்யூ சேஞ்ச் ஆகக்கூடாது ஓகே அதே சமயம் ப்ரூஃப் பண்ண வேண்டிய பார்ட் வேணும் அதனால் என்ன செய்கிறேன் அப்படின்னா மேலேயும் கீழேயும் 2 sin a வால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறேன் இந்த ஈக்குவேஷன் 1 LHS சைடு இருக்குது இல்லையா இந்த LHS சைடு என்ன செய்கிறேன் அப்படின்னா மேலேயும் கீழேயும் 2 sin a வால் ஓகே மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறேன் இந்த ஈக்குவேஷன் LHS சைடில் வரக்கூடிய இந்த இதை என்ன செய்கிறேன் 2 sin a வால் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறேன் அப்போ வேல்யூ என்ன ஆகாது உனக்கு சேஞ்ச் ஆகாது ஓகேவா ரைட் அடுத்து மேலே இந்த 2 sin a டிவைடு பை 2 sin a ஓகே இந்த LHS சைடில் 2 sin a வால் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறேன் ஓகே அப்போ வேல்யூ என்ன ஆகாது உனக்கு சேஞ்ச் ஆகாது மேலே வரக்கூடிய 2 sin a இருக்குது இல்லையா அதை எதோடு எழுதிக்கிறேன் அப்படின்னா cos a ஓட எழுதிக்கிறேன் கரெக்டுங்களா இங்கே பாருங்கள் இந்த LHS சைடு ஈக்குவேஷன் அப்படியே எழுதிப்பேன் cos a cos 2a cos 2 squared a cos 2 cube a எக்ஸட்ரா இது அப்படியே எழுதியிருப்பேன் ஓகே அதேமாதிரி 2 sin a டிவைட் இங்கே ஒரு 2 sin a எழுதிக்கிறேன் கரெக்டுங்களா 2 sin a வால் மல்டிப்ளை sin a வால் என்ன செய்கிறேன் டிவைட் பண்ணுறேன் அப்போ வேல்யூ என்ன ஆகாது உனக்கு சேஞ்ச் ஆகாது LHS சைடு அப்படியே கிடைக்குமா இல்லையா அப்போ அந்த LHS சைடு ரிசல்ட் அப்படியே எழுதி மேலே ஒரு 2 sin a இருக்குது கீழே ஒரு 2 sin a இருக்குது கரெக்டுங்களா ரைட் மேலே வரக்கூடிய 2 sin a-வையும் இங்கே வரக்கூடிய ஃபர்ஸ்ட் டேர்ம் cos a இருக்கா ரைட் இதை எப்படி எழுதிக்கலாம்னு பாருங்கள் 2 sin a cos a இது எப்படி எழுதிக்கலாம் sin 2a ஃபார்முலா இருக்கா ஓகே மேலே நியூமரேட்டரில் ஒரு 2 sin a இருக்குது இந்த LHS சைடில் வரக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஒரு cos a இருக்குது இந்த 2 sin a cos a அப்படிங்கிறது எப்படி எழுதிக்கலாம் நீங்கள் sin 2aன்னு எழுதிக்கலாம் கரெக்டுங்களா அதான் இங்கே ப்ராக்கெட் போட்டு காமிச்சிருக்கிறேன் ஓகே 2 sin a வால் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறீங்க வேல்யூ சேஞ்ச் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இன்ட்டு LHS சைடு ரிசல்ட் அப்படியே எழுதிக்கும் ஓகே அடுத்து மேலே வரக்கூடிய 2 sin a-வையும் இந்த டேர்மில் LHS சைடு வரக்கூடிய ஃபர்ஸ்ட் பார்ட் cos a இருக்கா இது ரெண்டையும் பார்த்தீங்க அப்படின்னா 2 sin a cos a 2 sin a cos a-ங்கிறது என்ன ஃபார்முலான்னு தெரியும் sin 2a அப்போ sin 2a இன்ட்டு ரிமைனிங் அடுத்து என்ன இருக்குது cos 2a அடுத்து cos 2 squared a இன்ட்டு cos 2 cube a இன்ட்டு எக்ஸட்ரா cos 2 power n minus 1 இன்ட்டு a கரெக்டுங்களா ரைட் அப்போ 1/2 sin a அப்படின்னு போட்டு இந்த 2 sin a cos a-வுக்கு பதிலாக மட்டும் என்ன எழுதிக்கிறேன் sin 2aன்னு எழுதிக்கிறேன் சரிங்களா ரைட் திரும்ப என்ன செய்யணும் அப்படின்னா ப்ரூஃப் பார்ட் வேணுங்கிறதுக்காக 1/2 sin a-வை அப்படியே வச்சுக்கோ இங்கே sin 2a இருக்குது cos 2a இருக்கா ரைட் இந்த sin 2a cos 2a இந்த ஃபார்முலாவில் மட்டும் என்ன செய்யணும் அப்படின்னா அதாவது மேலேயும் கீழேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறேன் ஓகேவா இந்த இதில் sin 2a cos 2a அது பார்த்தீங்க அப்படின்னா sin 2a ஃபார்முலா 2 sin a cos a னா sin 2a அப்படின்னு எழுதணுமா அதேமாதிரி இங்கே sin 2a cos 2a இருக்குது முன்னாடி எது மட்டும் இல்லை 2 மட்டும் இல்லை அதனால என்ன செய்யணும் அப்படின்னா மேலேயும் கீழேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறேன் ஓகே அப்போ வேல்யூ என்ன ஆகாது உனக்கு சேஞ்ச் ஆகாது அப்போ இந்த sin 2a cos 2a எடுத்துக்கிறேன் இந்த sin 2a cos 2a-க்கு முன்னாடி என்ன செய்கிறேன் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுறேன் அப்போ வேல்யூ என்ன ஆகாது உனக்கு சேஞ்ச் ஆகாது சரிங்களா இன்ட்டு இங்கே வரக்கூடிய cos 2 squared a cos 2 cube a இன்ட்டு cos 2 power n minus a அது அப்படியே எழுதிக்கும் ஓகே ரைட் இப்போ இதில் டினாமினேட்டரில் இங்கே ஒரு 2 இருக்கா இங்கே ஒரு 2 sin a இருக்குது இந்த 2வையும் முன்னாடி ஃப்ரண்ட்டில் வரக்கூடிய இந்த 2 இங்கே லாஸ்ட்டில் இங்கே வரக்கூடிய 2 into 2 என்னாலும் 2 squared அப்படின்னு எழுதலாமா அப்போ 1 divided by 2 squared இங்கே வரக்கூடிய sin a-வை எழுதிக்கிறேன் கரெக்டுங்களா இந்த 2வையும் இந்த இடத்துல வரக்கூடிய 2வையும் மல்டிப்ளை பண்ணுறேன் 2 into 2 என்னாலும் 2 squared இங்கே வரக்கூடிய sin a ஓகே ரைட் அடுத்து பாருங்கள் இங்கே 2 sin 2a cos 2a அப்படின்னு இருக்கா ஓகே 2 sin 2a cos 2a இந்த 2a அப்படியே விட்டுடு 2 sin a cos a அப்படின்னு எழுதலாமா இந்த 2a அப்படிங்கிறது இந்த ஃபார்முலா இது அப்படியே எந்த ஃபார்முலானா இங்கே 2 sin a cos a-ங்கிறது என்னென்னு யூஸ் பண்ணீங்க sin 2a அப்படின்னு யூஸ் பண்ணாமா 2 sin a cos a அப்படிங்கிறப்ப
2 sin cos கரெக்டா a வந்தது அப்படிங்கிறப்ப 2a sin 2a கான ஃபார்முலா ஓகே இங்கேயும் பாருங்க 2 இருக்கு sin cos இருக்கு ஓகேங்களா அப்ப எப்படி எழுதிக்கலாம் sin 2 இன்டு பட் a க்கு பதிலா இங்க என்ன வந்திருக்குது 2a ன்னு வந்திருக்கு அப்ப sin 2a ஃபார்முலாவை யூஸ் பண்றப்ப இங்க a க்கு பதிலா என்ன வந்திருக்குது 2a வந்திருக்குது அப்ப sin 2 இன்டு 2a அப்படினு போட்டுக்கங்க சரிங்களா 2 sin a cos a உடைய ஃபார்முலா sin 2a சரிங்களா இந்த ஃபார்முலாவை தான் இங்க யூஸ் பண்றேன் 2 sin 2a cos 2a கரெக்ட்டுங்களா 2 sin cos வந்துச்சு அப்படினாவே sin 2a ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்ப sin 2 இன்டு a க்கு பதிலா இங்க என்ன வந்திருக்குது 2a வந்திருக்கு அப்ப 2a ன்னு போட்டுக்கறேன் சரி அப்ப sin 2 இன்டு 2a இன்டு cos 2 ஸ்கொயர்ட் a cos 2 கியூப் a இன்டு எக்ஸெட்ரா cos 2 பவர் n - 1 இன்டு a அது அப்படியே எழுதிக்கிறேன் சரிங்களா ரைட் இப்போ இதுல sin 1/2 ஸ்கொயர்ட் sin a அப்படியே வெச்சுக்குங்க இந்த sin 2 இன்டு 2 என்ன எழுதலாம் 2 ஸ்கொயர்ட் a ன்னு எழுதிக்கலாமா அப்ப sin 2 ஸ்கொயர்ட் a இன்டு இங்க வரக்கூடிய cos 2 ஸ்கொயர்ட் a அடுத்து cos 2 ஓகே அது ரெண்டுக்கு பிராக்கெட் போட்டுக்கோ இன்டு அடுத்து cos 2 கியூப் a எக்ஸெட்ரா cos 2 பவர் n - a இது அப்படியே வெச்சுக்கலாமா ரைட் இப்போ இந்த இடத்துல sin 2 ஸ்கொயர்ட் a இருக்கு cos 2 ஸ்கொயர்ட் a இருக்கா இந்த டேர்ம் திரும்பி என்ன செய்றேன் அப்படினா மேலேயும் கீழேயும் 2 ஆல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்றேன் சரிங்களா மேலேயும் கீழே என்ன செய்றேன் 2 ஆல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்றேன் டிவைட் பண்றப்ப இங்க பாத்தீங்க அப்படினா டிவைட்ல ஒரு 2 இருக்கு இங்க ஒரு 2 ஸ்கொயர்ட் இருக்கு அப்ப 2 ஸ்கொயர்ட் இங்க வரக்கூடிய 2 மல்டிப்ளை பண்ணா 2 கியூப் கிடைக்குமா ரைட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி 1 டிவைடட் பை 2 கியூப் இங்க வரக்கூடிய sin a வை அப்படியே எழுதிக்கிறேன் சரிங்களா ரைட் அடுத்து இங்க 2 sin ஸ்கொயர்ட் a cos ஸ்கொயர்ட் cos 2 ஸ்கொயர்ட் a ன்னு வருதான்னு பாருங்க 2 sin 2 ஸ்கொயர்ட் a cos 2 ஸ்கொயர்ட் a கரெக்ட்டா அந்த a அப்படிங்கற வரக்கூடிய பார்ட் விட்டுடு இது என்ன ஃபார்மட்ல இருக்கு 2 sin cos அந்த ஃபார்மட்ல இருக்கு அப்ப sin 2a ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா sin 2a அப்படிங்கற ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்ப sin 2a அப்படினா இப்போ என்ன வரும் sin 2 into 2 squared a ன்னு எழுதுவீங்க ஓகே sin 2a அப்ப sin 2 into இங்க வரக்கூடிய 2 squared a அப்ப 2 into 2 squared மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும் sin 2 cube a ன்னு கிடைக்கும் ஓகே அப்ப இங்க வரக்கூடிய 2 sin squared a cos 2 squared a இந்த இதுக்கு பதிலா என்ன எழுதிக்கிறேன் sin 2 cube a ன்னு எழுதிக்கிறேன் சரிங்களா ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கிறேன் sin 2a ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கிறேன் அப்ப sin 2 into இங்க வரக்கூடிய 2 squared a ன்னு எழுதுவீங்க 2 into 2 squared a மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும் 2 cube a ன்னு கிடைக்கும் அப்ப 2 sin squared a into cos 2 squared a இதுக்கு பதிலா என்ன எழுதிக்கிறேன் sin 2 cube a into இங்க வரக்கூடிய cos 2 cube a into etc cos 2 power n minus 1 into a சரிங்களா இது அப்படியே கன்டினியூ பண்ணிக்கிட்டே நான் போறப்ப ஆட்டோமேட்டிக்கா உனக்கு என்ன கிடைக்கும் அப்படினா திரும்ப என்ன செய்றேன் இந்த sin 2 cube a cos 2 cube a வை 2 ஆல மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்றேன் சரிங்களா அப்படி டிவைட் பண்றப்ப இது என்ன ஆகும் இங்க ஒரு 2 கீழ கிடைக்கும் 1 divided by 2 power 4 sin a into மேல என்ன கிடைக்கும் sin 2 power 4 a into etc ஓகே இப்படி போயிட்டே இருக்குமா உங்களுக்கு ரைட் இந்த process-ஐ கன்டினியூ பண்ணிட்டு போறீங்க அப்படிங்கறப்ப உனக்கு லாஸ்டா என்ன கிடைக்கும் அப்படினா ஓகே sin 2 cube a கரெக்ட்டுங்களா இதே தான வந்துட்டே இருக்கு உனக்கு அப்ப லாஸ்டா உனக்கு என்ன கிடைக்கும் இந்த இடத்துல லாஸ்டா இங்கேயும் sin power 2 power n minus 1 into a லாஸ்டா சிம்பிளை பண்ணிட்டு இதே மாதிரி 2 ஆல மல்டிப்ளை பண்ணி சிம்பிளை பண்ணிட்டே வரப்ப உனக்கு என்ன கிடைக்கும் sin 2 power n minus 1 into a into last term cos 2 power n minus 1 into a ன்னு வரும் உங்களுக்கு திரும்ப அதே நீங்க மேலேயும் கீழேயும் 2 ஆல டிவைட் பண்ணி சிம்பிளை பண்றப்ப sin 2 power n into a ன்னு கிடைக்கும் சரிங்களா அதான் இங்க எழுதிக்கிறேன் sin 2 power n into a divide by கீழ என்ன கிடைக்கும் உங்களுக்கு இந்த 2 ஆல மல்டிப்ளை பண்றப்ப டிவைட்ல வரக்கூடிய என்ன செய்றோம் மல்டிப்ளை பண்ணிட்டே இருக்குமா அப்ப 2 power n கிடைக்குமான்னு பாருங்க எத்தனை டைம் போயிட்டே இருக்கு உனக்கு n டைம்ஸ் போயிட்டே இருக்கு அப்ப 2 power n into இங்க வரக்கூடிய sin a கரெக்ட்டுங்களா சோ திரும்பியும் sin 2 cube a into cos 2 cube a இருக்கா இந்த ரெண்டையும் என்ன செய்றேன் 2 ஆல மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்றேன் டிவைட் பண்றப்ப உனக்கு என்ன கிடைக்கும் இங்க 1/2 power 4 sin a ன்னு வந்துரும் இங்க sin 2 power 4 a ன்னு கிடைக்கும் உங்களுக்கு எக்ஸெட்ரா போயிட்டே cos 2 power n minus 1 into a ஓகே இது கன்டினியூ பண்ணிட்டு போக ஆட்டோமேட்டிக்கா உனக்கு என்ன கிடைக்கும் அப்படினா இந்த cos எல்லாமே கேன்சல் ஆகி sin 2 power n a ன்னு கிடைக்கும் ஓகே இந்த cos 2 cube a இது சிம்பிளை பண்ணா என்ன ஆயிடும் இது sin 2 power 4 a ன்னு வருதா அடுத்து என்ன கிடைக்கும் உனக்கு cos 2 power 4 a அப்படிங்கிற மாதிரி வரும் திரும்ப அந்த டேர்ம் நீ என்ன செஞ்சிட்டே இருக்க இதே சேம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ண உனக்கு என்ன ஆயிட்டே இருக்கும் அப்படினா cos எல்லாமே கேன்சல் ஆகி sin 2 power n into a கரெக்ட்டுங்களா இங்க பாருங்க இந்த 2 sin squared a cos 2 squared a சிம்பிளை பண்ணா என்ன கிடைக்குது sin 2 cube a இதானே கிடைக்குது திரும்ப அடுத்த டேர்ம் என்ன செய்றோம் எடுத்து வச்சிட்டு இதே மாதிரி நீங்க ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன கிடைக்கும் sin 2 power n into a ன்னு கிடைக்கும் டிவைட் கீழ என்ன கிடைக்கும் உனக்கு 2 power n into இங்க வரக்கூடிய sin a ன்னு கிடைக்கும் ஓகேங்களா இதான் RHS ப்ரூஃப் பண்ண சொல்லிருக்காங்க சோ அதான் hence proved okay
ரைட் அடுத்து பாருங்கள் எக்ஸசைஸ் 3.5ல 10th sum prove that 1 plus secant 2 theta into 1 plus secant 4 theta etc 1 plus secant 2 power n into theta equal to tan 2 power n theta into cot theta அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. சரியா LHS சைடு பாருங்கள் 1 plus secant 2 theta 1 plus secant 4 theta etc 1 plus secant 2 power n theta equal to என்னன்னு ப்ரூஃப் பண்ணணும் tan 2 power n theta into cot theta அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். ஓகேங்களா ரைட் இந்த இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் ரிசல்ட் தெரிஞ்ச ரிசல்ட் எழுதிக்கிறேன். சொல்யூஷன் பாருங்கள் we know that இங்கே வரக்கூடிய secant 2 theta இருக்கா secant 2 theta secant எதோட ரெசிப்ரோக்கல் காஸோட ரெசிப்ரோக்கல் அப்போ secant 2 theta எப்படி எழுதிக்கலாம் 1 by cos 2 theta அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே secant 2 theta எப்படி எழுதிக்கலாம் 1 by cos 2 theta அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா ரைட் அதே மாதிரி ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம் cos square theta equal to 1 plus cos 2 theta divided by 2 அப்படின்னு படிச்சிருப்பீங்க இல்லையா ரைட் இந்த ஃபார்முலா படிச்சிருப்போம். இந்த 2 ஆன்சர் கொண்டு வந்தால் என்ன ஆகிடும் உனக்கு 2 cos square theta equal to 1 plus cos 2 theta கிடைக்குமா ரைட் அப்போ இந்த ஃபார்முலா மைண்டில் வச்சுக்கணும். இந்த சம்மில் secant 2 thetaங்கிறது equal to 1 by cos 2 theta இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி 2 cos square theta equal to 1 plus cos 2 theta இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா அண்டு அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக இப்போ எக்ஸாம்பிள் 3.32ல ஒரு ரிசல்ட் ப்ரூஃப் பண்ணோம் இல்லைங்களா அந்த ரிசல்ட் இந்த ரிசல்ட்டில் ஏவுக்கு பதிலாக டீட்டாவை எழுதியிருக்கிறேன் நான். சரிங்களா இந்த ரிசல்ட்டுமே இந்த எக்ஸாம்பிள் 3.32 இருக்கா இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் 3.5ல இந்த 10th sum இருக்கா இந்த 10th sumல யூஸ் பண்ணி தான் நம்ம சொல்யூஷனை சொல்கிறோம் நம்ம. சரிங்களா அப்போ அண்டு அப்போ இந்த எக்ஸாம்பிள் 3.32ல ஏ அந்த கொஷினில் ஏக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ணிக்கிறேன் டீட்டான்னு போட்டிருக்கிறேன் அதான் இங்கே எழுதிக்கிறேன் அண்டு காஸ் டீட்டா இன்ட்டு காஸ் 2 theta இன்ட்டு காஸ் 2 square theta இன்ட்டு எக்ஸட்ரா காஸ் 2 cube theta எக்ஸட்ரா காஸ் 2 power n minus theta ஈக்குவல் டு என்னன்னு ப்ரூஃப் சொல்லிக்கிறீங்க sin 2 power n theta டிவைட் பை 2 power n sin theta அப்படின்னு. ஓகே இந்த இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சம் எக்ஸாம்பிள் 3.32 இருக்கு இல்லையா அந்த சம் அந்த கொஷின் தான் அதில் வரக்கூடிய ஏக்கு பதில் என்ன போட்டிருக்கேன் டீட்டா போட்டு இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணுறதுனால இதையும் எழுதிக்கிறேன். சரிங்களா இந்த ரிசல்ட் மறந்துடக்கூடாது. இந்த சம்மில் இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா இந்த ப்ரூஃப் பண்ணியிருப்போம். அதனால் இந்த ரிசல்ட்டை மறக்காமல் கரெக்டாக எழுதிக்கிங்க. ஓகே ரைட் இப்போ LHS சைடு பாருங்கள் 1 plus secant 2 theta into 1 plus secant 4 theta etc 1 plus secant 2 power n theta எழுதிக்கலாமா ரைட் இப்போ secant 2 theta எப்படி எழுதிக்கலாம் 1 by cos 2 theta. ஓகே அப்போ 1 plus 1 by cos 2 theta into 1 plus இங்கே வரக்கூடிய secant 4 theta பதிலாக 1 by cos 4 theta etc 1 plus இங்கே வரக்கூடிய secant 2 power n theta பதிலாக எப்படி எழுதிக்கலாம் 1 by cos 2 power n theta அப்படின்னு எழுதிக்கலாமா ரெடி எல்சிஎம் எடுங்க பார்க்கலாம் 1 into cos 2 theta அப்படிங்கிறது என்ன ஆகிடும் cos 2 theta plus 1 அப்படின்னு வருமா ஓகே எல்சிஎம் எடுத்தா cos 2 theta plus 1 ஓகே 1 முன்னாடி போட்டுக்கிறேன் அப்போ 1 plus cos 2 theta divided by cos 2 theta ஓகே அதே மாதிரி இங்கே எல்சிஎம் எடுத்தா 1 cos 4 theta plus 1 அப்படின்னு கிடைக்கும் உனக்கு ஓகே அப்போ 1 முன்னாடி போட்டுக்கிறேன் அப்போ 1 plus cos 4 theta divided by cos 4 theta கீழே எழுதிக்கிறேன் சரியா எக்ஸட்ரா இதை எல்சிஎம் எடுத்தா என்ன கிடைக்கும் cos 2 power n theta plus 1 ஓகே டிவைட் பை காஸ் 2 பவர் n தீட்டான்னு கிடைக்குமா அப்போ 1 முன்னாடி போட்டுக்கிறேன் அப்போ 1 ப்ளஸ் காஸ் 2 பவர் n தீட்டா டிவைட் பை இங்கே டினாமினேட்டர் எனக்கு காஸ் 2 பவர் n தீட்டா இருக்குது அது அப்படியே எழுதிக்கிறேன் சரிங்களா ஓகே எல்சிஎம் எடுத்துகிட்டு எல்லாமே மல்டிப்ளை ஸோ எல்சிஎம் எடுத்துகிட்டு நியூமரேட்டரை தனியாக டினாமினேட்டர் தனியாக எழுதிக்கிறேன் உங்களுக்கு ஓகே ரைட் இப்போ இதில் 1 plus cos 2 thetaக்கு என்ன ஃபார்முலா மேலே பாருங்கள் 1 plus cos 2 thetaக்கு என்ன ஃபார்முலா 2 cos square theta அப்போ இந்த இடத்துல எழுதிக்கிறேன் இது 2 cos square theta இன்ட்டு 2 cos squared இங்கே என்ன வந்துருக்குது 2 thetaக்கு பதிலாக 4 theta வந்துருக்குது அப்போ 2 cos squared 2 thetaன்னு போடுவீங்களா ஓகே 1 plus cos 2 theta அப்படிங்கிறப்ப என்ன செய்கிறீங்க 2 cos square theta ஓகே அப்போ இது என்ன எழுதுவீங்க அப்போ 1 plus ஓகே இது 2 cos squared இங்கே என்ன வந்து 4 thetaன்னு வந்துருக்குது அதனால் இங்கே என்னென்னு போடுறீங்க 2 thetaன்னு போடுறீங்க ஃபார்முலாவை யூஸ் பண்ணு 1 plus cos 2 theta அப்படிங்கிறப்ப 2 cos square theta ஆர்குமெண்ட் அப்படியே 2 ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம் சரிங்களா அப்போ இங்கே 1 plus cos 4 theta இந்த 4 theta 2 ஆல் டிவைட் பண்ண என்ன கிடைக்கும் உனக்கு ஓகே 2 thetaன்னு கிடைக்கும் அப்போ 2 cos squared 2 theta இன்ட்டு எக்ஸட்ரா 2 cos squared ஓகேங்களா அதே மாதிரி இதையும் 2 ஆல் டிவைட் பண்ணிக்கிங்க 2 cos squared 2 power n minus 1 theta கரெக்டாக டிவைடு பை இங்கே வரக்கூடிய cos theta ஓகே அதே மாதிரி இந்த இடத்துல 4 இருக்குது அந்த 4 எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா 2 square எழுதிக்கிறேன் அப்போ cos 2 square theta எக்ஸட்ரா cos 2 power n இன்ட்டு theta அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் சரிங்களா இந்த ஃபார்முலா மறந்துடக்கூடாது இங்கே பார்த்தீங்கன்னா 1 plus cos 2 thetaவுக்கு தான் 2 cos square theta அப்போ 1 plus cos 4 theta அப்படின்னா என்ன செய்யணும் நீங்கள் 4 thetaவா அப்போ இங்கே என்ன கிடையாது 2 cos squared ஓகே அப்போ ஆர்குமெண்ட் அப்படியே 2 ஆல் டிவைட் பண்ணிக்க 1 plus cos
2 தீட்டா அப்படின்னா 2 cos ஸ்கொயர் தீட்டான்னு வந்திருக்குது. cos 2 தீட்டா அப்படிங்கிறப்ப 2 cos ஸ்கொயர் இங்கே தீட்டா வந்திருக்குது. அப்போ 1 + cos 4 தீட்டா அப்படிங்கிறப்ப 2 cos ஸ்கொயர் அப்படியே என்ன செய்றீங்க 2 ஆல் டிவைட் பண்ண 4 தீட்டாவை 2 ஆல் டிவைட் பண்ணால் 2 தீட்டா. அப்போ என்ன கிடைக்கும் 2 cos ஸ்கொயர் 2 தீட்டா அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகே, அதான் இங்கே எழுதியிருக்கிறோம். ஓகே, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோ. ஓகே ரைட். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த 2 cos ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு 2 cos ஸ்கொயர் 2 தீட்டா இருக்குங்க இல்லையா, இங்கே மேலேங்கிலையும் பாருங்கள் ஒரு cos 2 தீட்டா இருக்கா, கேன்சல் பண்ணுறேன். அடுத்து இதே மாதிரி நீங்கள் எழுதுறப்ப என்ன கிடைக்கும் ஒரு cos 2 ஸ்கொயர் தீட்டா இருக்கும். ஓகே, ஸோ அப்போ எல்லா டேர்மும் உனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா மேலேயும் கீழேயும் அப்படியே என்ன செய்யணும் உனக்கு அதே மாதிரி இந்த cos 2 தீட்டா அதுக்கு முன்னாடி என்ன கிடைக்கும் cos 2 n-1 தீட்டான்னு வந்து நிற்கும். ஓகே, அப்போ எல்லா டேர்மும் மேலேயும் கீழேயும் கேன்சல் ஆகி ரிமைனிங் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு 2 இருக்குது. ஸோ இந்த முன்னாடி ஒரு 2 இருக்குது, எக்ஸட்ரா இங்கே லாஸ்ட்டாக ஒரு 2 இருக்கா. ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 n டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன கிடைக்கும் 2 n. ஓகே, அப்போ 2 cos ஸ்கொயர் தீட்டா இங்கே வரக்கூடிய 2 இந்த cos ஸ்கொயர் கேன்சல் ஒரு கேன்சல் ஆகி ஒரு cos 2 தீட்டா கிடைக்கும். அதே மாதிரி அடுத்தது cos 2 ஸ்கொயர் தீட்டாவில் ஒரு இது கேன்சல் ஆகி என்ன கிடைக்கும் ஓகே 2 cos ஸ்கொயர் ஒரு இது கேன்சல் ஆகிடும். அப்போ cos 2 ஸ்கொயர் தீட்டான்னு கிடைக்கும் எக்ஸட்ரா. அதே மாதிரி 2 இந்த இடத்துல cos ஸ்கொயரில் ஒரு கேன்சல் ஆகி ஒரு cos கேன்சல் ஆகி cos 2 n-1 தீட்டா டிவைடு பை. ஓகே, அப்போ எல்லாமே கேன்சல் ஆகிடுது. லாஸ்ட்டாக டினாமினேட்டில் எது மட்டும் இருக்கும் அப்படின்னா இங்கே வரக்கூடிய cos 2 n தீட்டா மட்டும் இருக்கும். கரெக்டுங்களா. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் இது கேன்சல் ஆகுதா cos ஸ்கொயர் 2 தீட்டா கீழே ஒரு cos 2 தீட்டா ரெண்டும் கேன்சல் ஆகுது. அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா cos 2 ஸ்கொயர் தீட்டா அதே மாதிரி எல்லாமே கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகி என்ன கிடைக்கும் அப்படின்னா மேலே பாருங்கள் 2 cos ஸ்கொயர் தீட்டா இங்கே 2 ஒரு cos கேன்சல் ஆகுது. அப்போ cos 2 தீட்டா அதே மாதிரி அடுத்தது என்ன கிடைக்கும் 2 cos 2 ஸ்கொயர் தீட்டா எக்ஸட்ரா 2 ஒரு cos ஸ்கொயரில் ஒரு cos கேன்சல் ஆகுது. அப்போ cos 2 n-1 தீட்டா அப்படியே கேன்சல் ஆகி லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா cos இந்த 2 n தீட்டா மட்டும் தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி வரக்கூடிய cos 2 n-1 தீட்டாலாம் கேன்சல் ஆகிடும். அப்போ எது மட்டும் இருக்கும் கீழே டினாமினேட்டரில் cos 2 n தீட்டா மட்டும்தான் இருக்கும். சரிங்களா. அப்போ 2 பாருங்கள் இங்கே ஃபஸ்ட்டு இது ஒரு 2 இது 2 அடுத்து பாருங்கள் அப்போ 2 எத்தனை டைம் இருக்குது அப்படின்னா n டைம்ஸ் இருக்குது. அப்போ 2 n டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 2 n. ஓகே, அதே மாதிரி இங்கே வரக்கூடிய cos ஸ்கொயர் தீட்டாவில் ஒரு cos தீட்டாவை வெளியே எடுத்துக்கிறேன். 2 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 2 n டைம்ஸ் இருக்குது, n டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப 2 n. அதே மாதிரி cos ஸ்கொயர் தீட்டாவில் ஒரு cos தீட்டாவை வெளியே எடுத்துக்கிறேன் உங்களுக்கு. அப்போ ரிமைண்டர் ஒரு cos தீட்டா இருக்குமா. அப்போ cos தீட்டா இன்ட்டு இங்கே வரக்கூடிய cos 2 தீட்டா இன்ட்டு மேலே பாருங்கள் 2 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணியாச்சு. அது cos 2 ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு எக்ஸட்ரா cos 2 n-1 தீட்டா டிவைடு பை cos 2 n தீட்டா அப்படிங்கிறது. சரிங்களா. ரைட். இப்போ இந்த ரிசல்ட் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு cos தீட்டா cos 2 தீட்டா cos 2 ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு எக்ஸட்ரா cos 2 n-1 தீட்டா இதுக்கு வேல்யூ என்னன்னு சொல்லிக்கிறோம் பாருங்க sin 2 n தீட்டா டிவைடு பை 2 n sin தீட்டா அப்படின்னு ரிசல்ட் நம்ம கண்டுபிடிச்சிக்கோம். ஓகே, இப்போ 2 n கேன்சல் ஆயிடுச்சுன்னா கேன்சல் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக sin 2 n தீட்டா டிவைடு பை cos 2 n தீட்டா sin பை cos என்ன ஆடும் tan 2 n தீட்டா அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி இங்கே cos இருக்கு, கீழே டினாமினேட்டரில் sin இருக்கு. cos பை sin என்ன ஆடும் cot தீட்டா அப்படின்னு கிடைக்கும். அப்போ tan 2 n தீட்டா இன்ட்டு cot தீட்டா அப்படின்னு கிடைச்சிச்சு. ஓகேவா. ஆர்கச்சர் சைட் ப்ரூஃப் ஆயிடுச்சு. ஓகேவா. ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஓகே.